ஹாய்டா. ஆர்எம்எஃப்எஃப் க்ரஷ் இருக்கு இல்லையா, எஃப்எஃப்ல ஒன் ஷாட்டோட எக்ஸ்பர்ட். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. என்னன்னு தெரியல, அவ்வளோ குஷியாக அவ்வளோ ஹாப்பியாக அப்படி இருக்கா. பிகாஸ் அவர் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா இல்லையா. ஸோ அதுவே உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்கு. அவனை நீங்கள் ஹக் பண்ணியிருக்கீங்க, அவன் உங்கள் ஹெட்டில் கிஸ் பண்ணியிருக்கான். ஸோ உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. அது அவளுக்குமே பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு கன்ஃபியூஷன், பிகாஸ் ஆரம் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லலை, நீங்களும் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்லலை. பட் இது எப்படி கமிட்டட் அப்படிங்கிற ஒரு குழப்பக்குள்ளே இருக்க. பட் இப்போதைக்கு நீங்கள் அதெல்லாம் யோசிக்கல, உங்கள் மைண்டுக்குள்ளே அதெல்லாம் எதுவுமே இல்லை. அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு தூங்க கூட முடியல, தூக்கம் கூட வரல, அந்தளவுக்கு குஷியாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே எழுந்தா ஆரம் உங்களுக்கு காலையிலேயே கால் பண்ணுறான். இவருக்கு நம்ம நம்பர் எப்படி கிடச்சிதோ இவருக்கு தான் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க. கால் வந்துட்டே இருக்கு. ஆனால் உங்ககிட்ட ஆரம் நம்பர் இருக்கும், உங்கள் அண்ணா ஃபோன்லேருந்து சுட்டிருப்பீங்க. பட் ஆரம்க்கு எப்படி உங்கள் நம்பர் தெரியும் தெரியல. ஹலோ, ஏய் எழுந்துட்டியா? சரி, ஓகே, ஓ காலேஜுக்கு ரெடியாக. என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணோன்னு தோணுச்சுல்ல, அப்போவே உங்கள் அண்ணா செல்லேருந்து சுட்டுட்டேன். நீங்களுமானா எனக்கு புரியல. என் நம்பர் நீ ஆல்ரெடி சுட்டு வச்சிருக்கியா? இல்லை இல்லை இல்லை, நான் சும்மா கேட்டேன். அப்படி நீங்கள் சொல்லி அப்படி இது பண்ணிடுறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்து காலை கட் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு ஒன்றும் தெரியல. என்னன்னா, இவ்வளோ நாள் நம்மளை பார்க்க கூட இல்லை. நம்ம தான் அவரை சைட் அடிச்சிட்டு இருந்தோம், மறைஞ்சு அவர் பார்க்குறதோ இதெல்லாம் நம்ம தான் பண்ணோம். பட் திடீர்னு ஏன் அவர் நம்மகிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரோ? ஒரு வேளை நம்மளுக்கு அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரா இப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வருது. நீங்கள் அதே திங்கிங்கோட போயிட்டு காலேஜுக்கு ரெடி ஆகிட்டோம் வெளில வரீங்க. அப்பா எப்போ ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்காரு. என்னடா போலாமா? நீங்களும் பேகெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு உங்கள் அப்பா வண்டியில் போய் ஏறுறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஓட்டுறது அது மட்டும்தான். ஸோ காலேஜுக்கு போகிறீங்க ஹாப்பியாக. உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவங்க எல்லார்கிட்டேயுமே நான் கமிட் ஆகிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. எல்லாரும் எக்ஸைட்டாக உங்ககிட்ட வந்தா, ஏய் அப்படின்னா உன்னோட க்ரஷ் உனக்கு லவ் பண்ணுற அப்படிங்கிறத ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? அமைதியாயிட்டீங்க. என்னடி அமைதியாக இருக்க? இல்லையே, அவர் லவ் பண்ணுற சொல்லவே இல்லை. என்ன லவ் பண்ணுற சொல்லியா? ஓகே, அப்போது டேட் பண்ணலான்னு கூப்பிட்ருக்காரா? டேட்டிங்கா? அதுவும் சொல்லலை. என்னடி ஒளர்ற? லவ் பண்ணுறாரான்னு கேட்டால் இல்லைங்கிற, டேட்டிங்கும் இல்லை, அப்புறம் என்ன? இல்லை, அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. எத்தே கல்யாணமா? அப்படிதான் கேட்டாரு. சரி, ஓகே, நீ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண? திங்க் பண்ணுறீங்க? இன்னும் என் சைலண்ட்டாக இருக்க? இல்லை, நான் என்ன ஆன்சர் பண்ணேன்னு திங்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னடி சொல்லிகிட்ருக்க? புரியல. இல்லை, ஒரு நிமிஷம் இரு. அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டார். நான் ஆன்சர் பண்ணலை. ஆன்சர் பண்ணலையா? அப்புறம் எப்படி கமிட்டடு? இரு ஒரு நிமிஷம், நான் சொல்கிறேன். அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரா? நான் என்ன சொன்னேன்? எங்கள் அப்பாவுக்கு உங்களை பிடிக்காது சொன்னேன். புரியல, தெளிவாக சொல்லு. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்க நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும்
தெளிவா சொல்றீங்க. அவங்க ஏ இதெல்லாம் ஒரு லவ்வுன்னு இதை எங்ககிட்ட மெனக்கிட்டு சொல்லிட்டு இருக்க நீ. நாங்களும் வேற வேலை வெட்டி இல்லாம நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஏ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், அதுக்கே இப்படி பண்றீங்க? ஓடிடுவேன் இல்லைன்னா அடி வாங்குவேன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு நீங்க பேச வரீங்க. அவங்கள காதலே வாங்காம அவங்கவுங்க பாட்டுன்னு அவங்கவுங்க ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருங்க, அவர் என்ன ஹக் பண்ணாரு, கண்டுக்கவே இல்லை யாரும். நான் சொல்றது உங்க காதலே விழலையா? அவர் என் ஹெட்ல கிஸ் பண்ணாரு. எல்லாரும் உங்களை பாக்குறாங்க. ம் இங்க அப்படின்னு அவங்கள ஹக் பண்ணி உங்களை கவுண்ட் பண்ண உங்க ஹெட்ல கிஸ் பண்ணியிருப்பான், உங்க ஹேர்ல அதுவும் லைட்டா அங்க காட்டிட்டு எங்க கிஸ் பண்ணா? இங்கேயா? அப்போ கூட கிஸ் லிப்ஸ்ல இல்லை. அது லிப்ஸ்லையா? அதுக்குள்ள எப்படி? இப்பதான் நாங்க லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். லவ்வா? இதெல்லாம் லவ்னு மட்டும் சொல்லிடாதா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. கடுப்பா வருது, காண்டா வருது. ஆனாலும் நீங்க எதுவும் பொறுப்பு எடுத்துக்கல. ஈவினிங் நம்ஜுனா வரா. நீங்க உங்க அண்ணா கூட தானே போவீங்க. ஸோ உங்க அண்ணா உங்க ஃப்ரெண்டு தான் லவ் பண்றான். ஸோ ஃப்ரான்ஸ் நீ என்ன பண்ற, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீ போ, நான் வேணாலும் பஸ்ல வரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி நீங்க சொல்ல. இதான் சாக்குடா அப்படிங்கிற மாதிரி உங்க அண்ணா உங்களை கழட்டி விட்டுட்டு ஓடிட்டான். அண்ணா போயிட்டா இல்லையா? ஸோ நம்ஜு நான் நின்றுட்டு இருக்கான் பைக் கிட்ட. அவன்கிட்ட போறீங்க. அவன்கிட்ட போன அடுத்த செகண்ட் அவங்க கையை தான் முடிக்கிறான். ஃபர்ஸ்ட் தம் ஃபிங்கர் வச்சு ரப் பண்ணி காலேஜ் எப்படி போச்சு. சாப்பிட்டியா? ஆஃப்டர்நூன் சாப்பிட்டேன். நீங்க? சாப்பிட்டேன். ஏன் கால் பண்ண எடுக்கல? அதுவா, இல்லை ஒரு டேஸ்ட் ஒன்று இருந்தது அதான். ஓகே, நல்லா பண்ணியா? உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. இல்லை, இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தது கூட கிடையாதா? திடீர்னு என்ன கல்யாணம் என்கிட்ட நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை நான் உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆனதுனால இதை நீங்கள் கேட்டீங்களா? மேபி இருக்கலாம். உங்கள் ஃபேஸே டல்லாயிடுச்சா? அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்ன? இல்லை, உங்களுக்கா ஃபீல் ஆக்கி இப்படி நீங்கள் கேட்கலையா? ஆரம் உங்கள் கையை தானே பிடிச்சிருப்பான். ஸோ டைட்டாக அது பிடிச்ச தம் ஃபிங்கர் வச்ச உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படி ரப் பண்ணுற மாதிரி இந்த கை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு இப்படி தானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான். அவனே பார்த்துட்ருக்க. எப்படின்னு கேட்குறியா? எனக்கு தெரியும், ஒரு செகண்டில் எனக்கு ஃபீல் ஆகும், யாரோ குறு நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குன்னு. அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு ஒரே விக்கமாக இருக்குது, தனி குனிஞ்சுக்கிறீங்க. அவள் சிரிச்சுட்டே லைட்டாக பின் பண்ணி உங்கள்கிட்ட தாண்டி பேசுகிறேன். சொல்லுங்க. சரி, ஃபீல் ஆகும் எனக்கு. எவன்டா அவன் நம்மளே பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நீ தான் இருப்ப. உன்னையே தவிர வேற எவனும் அங்கே இருக்க மாட்டான். என்னையே தான் பார்க்குறியா, இல்லை வேற எங்கேயாவது பார்க்குறியா, இல்லை நம்மளுக்கு தான் அப்படி தோணுதா? நிறைய வாட்டி நான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். அன்னைக்கு ஒன் டே என் பைக் நிற்கிது. அப்போது உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் விண்டோலேருந்து லைட்டாக எட்டி பார்த்தா பத்தியா? அப்படி சொல்லும் போதே உன்னை நிமிர்ந்து பார்க்க அன்னைக்கு உன் கண்ணை மட்டுமே பார்த்தேன். அப்போவே தெரிஞ்சுதா நீ தான் என்னை பார்த்துட்டு இருக்கானு. அந்த செகண்ட் உன் கண்ணை நான் பார்த்தேன். என்னன்னு தெரியலடி, இந்த கண்ணை லைஃப் லாங் பார்க்கணும் போல இருந்ததா. உன் கண்ணு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால ஷாக்காக இருக்க.
இவ்வளோ தூரம் நோட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க கண் அழகா இருக்கு சொல்கிறான். அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் அவங்க பேசுறது கேட்டுட்டே இருக்க. அவன் அன்னைக்கு தாண்டி கன்ஃபார்ம் ஆச்சா உன்னை எனக்கு பிடிக்கும்னு. அதான் என்னை தான் உனக்கு பிடிச்சிருக்குல்ல. ஸோ உன்னை எனக்கு பிடிக்குதான்னு நான் டெஸ்ட் பண்ணணும். நிறைய டைம் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அப்போல்லாம் உங்ககிட்ட பேசணும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பட் நான் அன்னைக்கு எத்தர்ச்சியாக வந்தேன். அன்னைக்கு தனியாக தொக்கானே மாட்டினேன். ஸோ ஓகே உங்ககிட்ட என்ன உனக்கு பிடிக்குமான்னு தான் கேட்கலான்னு வந்தேன். ஆனால் நீ என்னையும் கிராஸ் பண்ணி போக போகிற அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்த உடனே உன் கையை நான் பிடிச்சேன். அப்படி சொல்ல அவன் கண்ணே பார்த்துட்டு இருக்க. அவன் கையை இன்னும் கிருப்பா உங்கள் கையை பிடிக்குதோ. இந்த கையை பிடிச்சேன் பாரு. அப்போ ஃபீல் ஆச்சுடி நீ தான் என் பொண்டாட்டின்னு. நான் அப்போ கேட்க வந்தது வேற. என்ன திறமை கேட்க வந்தா? என்னை சும்மா சும்மா நீ பார்க்குற என்ன உனக்கு பிடிக்குமா அப்படி கேட்குதான் வந்தா. எனக்கும் உன்னை பிடிக்கும் அந்த கண்ணை பார்த்தல. ஸோ அப்போ பட் அப்போ எனக்கு பெருசாக ஃபீல் ஆகாதது. உன் கையை பிடிக்கும் போது கடைசி வரைக்கும் இந்த கையை விடவே கூடாதுன்னு தோணுச்சா. கேட்க வந்தது வேற, கேட்டது வேற. அதான் எத்தை பற்றியும் யோசிக்காம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் எனக்கு லவ்லாம் பண்ண வேணாண்டி. நான் நிறைய பொண்ணு லவ் பண்ணிட்டேன். நிறைய பிரேக்கப் ஆயிடுச்சு. ரீசெண்டாக என் எக்ஸ் லிவிங்கில் இருந்துட்டேன். அவளுக்கும் எனக்கும் எத்தனால அடிக்கடிக்கு சண்டை வரும்னு தெரியுமா. நான் அவகிட்ட கேட்பேன் மேரேஜ் பண்ணிக்கலாம், எவ்வளோ நாள் இப்படி லிவிங்லேயே இருக்கிறது. அவகிட்ட இருந்து வர்றது நோ. அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் இருந்தில்ல, நான் லவ் பண்ண எல்லா பொண்ணுக்கிட்ட இருந்து வருது நோ. எனக்கு நிறைய பிரேக்கப் ஆயிடுச்சுடி. எனக்கு லவ்லாம் வேண்டாம். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு ஃபேமிலியாக இருக்கணும். ஸோ என் எக்ஸுக்கிட்ட இருந்து மூவ் பண்ணாக்கி ஓகே இதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கிட்டையும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தேன். பட் இதை என்னை விடவே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம். உங்ககிட்ட கேட்கலாம், இது இந்த ரிலேஷன் மேபி ட்ரூவாக இருந்தா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அதனால தான் நான் கேட்டேன். அப்படியே சொல்கிறான். ஃபீல் பண்ணி பேசியிருப்பான். அது நீங்கள் கேட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அமைதியாக நீங்கள் கேட்டுட்ருக்க. பேசிட்டே இருந்தேன் வையா, இன்னும் நிறைய பேசிட்டே போவேன். வா டைம் ஆயிடுச்சு, உனக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படி சொல்கிறான். சரி சொல்லிட்டு நீங்களும் அவன் பின்னாடி ஏறி உட்கார. அவன் உன் கை கொடு, உங்க கையை கேட்குறான். நீங்க உங்க கையை அவன்கிட்ட நீட்ட அவன் கையை இழுத்து டைட்டு பிடிச்சுக்கிட்டான். உன் கையை எனக்கு போதுண்டி அப்படியே சொல்றான். அமைதியா வரீங்க. நெக்ஸ்ட் உங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி அப்படி ஸ்டாப் பண்றான். நீங்களும் இறங்குறீங்க. கேர்ஃபுல்லாக வீட்டுக்கு போ. பண்ணல நிற்கிறீங்க, ஏதாவது சாப்பிட்றியா? ஆல்ரெடி நான் லேட்டாக போகிறேன், அம்மா கிட்ட திட்டு வாங்குவேன்னு நினைக்கிறேன். வேண்டாம். போ. நீங்கள் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுறீங்க. நம்ஜனாவும் போகிற வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. அவன் பேசினது எல்லாமே உங்களுக்கு ஓடுது. ஆனாலும் உங்கள் மனசுக்குள்ள இவ்வளோ சொன்னார், ஏன் நம்மளை லவ் பண்ணுறேன் அதை மட்டும் சொல்லலை. இது உங்கள் மனசுக்குள்ளேயே ஓடுது. உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டான உங்கள் சோல்மேட் கூட சொல்லலாம், அவகிட்ட அதை ஷேர் பண்ணுறீங்க. அவன் அவன் உன்னை லவ் பண்ணுறான்டி. பட் அவன் லவ் கொஞ்சம் பியூராக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இங்கே பாரு, எல்லார் மாதிரி அவன் கிடையாது, அவன் யூனிக்கு, புரியுதா? அப்படி சொல்கிறா. அவள் என்ன சொன்னாலும் கேட்பீங்க. பட் இது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பிகாஸ் இன்னுமே அவன் லவ் யூ அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. எப்படி டேஸ் போதா? ஒரு 2-3 டேஸ். நம்ஜுனா உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான், இன்னைக்கு ஃப்ரீயாக வெளியே போகலாமா அப்படி கேட்குறான். உங்களுக்கு இப்படி கேட்ட உடனே ஹாப்பி
கையில பிடிக்க முடியல உங்களை. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைமாக வெளியே கூப்பிடுறா இல்லையா, அதுவே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே நான் ஃப்ரீ தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலேஜ்க்கு லீவ் போட்டு வரீங்க. ஓகே அப்படின்னா 11 o'clock ரெடி ஆகு, நம்ம போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறான். நீங்களும் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் அவள் வரவே இல்லை. என்னமோ தெரியல, உங்களுக்குள்ள ஒரு பயம் அது ஓடுதோ, ஏன் அவன் வரல அப்படிங்கிற ஒரு பயம். மார்னிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பான், ஆஃப்டர்நூன் ஆகுது, ஈவினிங் ஆகுது, கூட்டிகிட்டே போகல. கால் பண்ணுறீங்க, கட் பண்ணி விட்டுறான். கட் பண்ணுறாரா? ஏன் கட் பண்ணுறாரு? அப்படி உங்களுக்குள்ளேயே ஓடுது. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு நைட்டு அப்படி இருக்கும், அவனே கூப்பிடுறான். ஹலோ, சொல்லுங்க. ஒன், ஐம் சாரி, என்னால் இன்னைக்கு கூட்டிகிட்டு போக முடியலடே, ஒர்க் வந்துருச்சு. இட்ஸ் ஓகே, பட் அதை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஆமாம், என்ன ஒர்க்கு அப்படி நீங்கள் கேட்க வரீங்க? உங்ககிட்ட பேசிட்டே ஹோலில் போட்டு இன்னொருத்தங்கிட்ட பேசிகிட்ருக்கான். என்ன பேசிகிட்டே இருக்கும்போது போயிட்டாரு. ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்க. அவன் ரொம்ப நேரமாக பேசிட்டதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் லைனில் இருக்கிறதே தெரியுதா? நீ இன்னும் லைனில் தான் இருக்கியா? பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணிட்டீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கால் இல்லை. ஓ சாரி வேன். இட்ஸ் ஓகே. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை. என்ன ஒர்க் இருந்ததா? நீங்கள் இதை தான் கேட்டிருப்பீங்க. அவன் கத்துறான். சின்ன ஒர்க்காக இருந்தால் இன்னடி அதான் கூட்டிகிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டல்ல. சித்துக்கு இப்போ நொய்யி நான் தீவி நிலுக்கிறேன். கட்டுப்பா இருக்கு, ஃபோனை வை ஃபஸ்ட்டு. கட் பண்ணிட்டான். அலைய வந்துருச்சு. என்ன நம்ம கேட்டோம், எதுக்கு இவன் இந்த மாதிரி சொல்கிறான்? கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. இதையும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நீங்கள் அழுது புலம்புறீங்க. அவ்வளோ உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரம் அவனே கால் பண்ணி ஐம் சாரி வயன், நான் ஏதோ டென்ஷனில் இருந்தானா, ஐம் சாரி. அவன் கேட்க அவனுக்கு ஈக்குவலாக நீங்களும் ஐம் சாரி, எனக்கு புரியுது நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்கன்னு. ஓகே ஐம் சாரி, நான் உங்களை டென்ஷன் பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு நீங்களுமே சாரி கேட்குறீங்க. சரி ஓகே வான், நம்ம நாளைக்கு போகலாம். இல்லை நான் வரல அப்படிங்கிறத சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க. வரலையா? இன்டி வரல அப்படி திங்க் பண்ணிவிட்டு அவன் கால் பண்ண நீங்கள் எடுக்கவே இல்லை. பிகாஸ் அவன் சொன்னது உங்களுக்கு ஹார்ட் ஆகிடுச்சு. காலை எடுக்கவே இல்லை. மார்னிங் காலேஜ்க்கு போகிறீங்க, அப்பா கொண்டு வந்து விட்டுருக்காரு, உள்ளே போயிட்டீங்க. ஒரு 10 அப்படி இருக்கும். நம்ஜுனா உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்களும் அட்டன் பண்ணி காதில் வச்ச. சொல்லுங்க. ஒன், உன் காலேஜ்க்கு வெளியே தான் இருக்கேன், வெளில வா. இல்லை எனக்கு டெஸ்ட் இருக்கு. உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வெளில வா. அப்படி கத்துறான். சரி சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் விட்டு வெளில வர. இப்போ போகலாம் வா. எங்கே போகலாம்? நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, இப்போ போகலாம் வா. நான் வரல. வெறுப்ப தாத்தாடி, வாட்டி போகலான்னு. ஏன் இப்படி கத்துறீங்க? நான் தான் சொன்னேன்ல டெஸ்ட் இருக்குன்னு. நேற்று தான் நான் லீவ் போட்டேன். அப்படி நீங்கள் சொல்ல வரப்போறியே இல்லையா? எனக்கு 1000 டென்ஷன் போகுதுடி, இதில் நீ வேற. அப்படி கத்துறான். இல்லை நான் வரல, நான் உள்ள போகிறேன். இப்படிலாம் என்கிட்ட டென்ஷன் நல்லா கத்தாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ள போக உங்கள் கையை பிடிச்சிட்டு சரி ஓகே ஐம் சாரி புதுமா சாரி வா போலாம். அமைதியாக நிற்கிறீங்க. என்னடி அமைதியாக இருக்க? வாடி போலாம். எதுவுமே பேசல. பைக்கில் ஏறி பின்னாடி உட்காரீங்க. உங்கள் மனசுக்குள்ள 1008 குழப்பம் போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடி நிற்கிறது இன்னும் அவன் உங்களுக்கு லவ் யூ சொல்லலை. ரெண்டாவது ஒரு வேளை எக்ஸ் அட்டாச் ஆகிருப்பாங்களோ அப்படி இருக்குது. பிகாஸ் உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டே இருப்பான், சடனாக ஹோலில் போட்டு போயிடுவான்.
அதுவும் நேற்று கிட்டத்தட்ட நீங்கள் ½ லைன்லேயே இருந்திருப்பீங்க. அவன் பேசி முடிச்சது அதுக்கப்புறம் தான் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பான். அது இது மாதிரி கட்டுப்பில் கத்துறது இது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மனசுக்குள்ள நிறைய ஓடுது. அதோடவே அவன் பைக்கில் உட்காந்துட்டு இருக்க, அவன் பைக் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு வா போலாம் அப்படிங்கிறான். இதுவா? இது யார் வீடு நீங்க கேக்குறீங்க? காதலே வாங்காம கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். உங்களுக்கு ஒரு பயம், பிகாஸ் அவன் தான் ஒரு பொண்ணு கூட லிவிங்ல இருந்திருப்பான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட ஏதாவது ட்ரை பண்ண போறானோ அப்படிங்கிற ஒரு பயம். கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். அமைதியா போயிட்டு இருக்கீங்க, பயத்தை வெளியே காட்டல. அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு டோர் ஓபன் பண்ணா அது உள்ள ஒரு பொண்ணு இருக்கா. அமைதியா பார்த்துட்டு இருக்கீங்க. ஹே நம்ஜுனா உள்ள வாங்க அப்படி சொல்ல 2 பேருமே உள்ள போறீங்க. உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அவங்கள. நம்ஜுனாவும் போயிட்டு சோஃபால உட்காந்துட்டு நான் சொல்லும் போது நம்பலல்ல ஜெஸி, இப்போ நம்புறேன்டா அப்படி சொல்லிட்டு உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. நீங்களும் உள்ள போக, ஷாமோட தங்கச்சி தானே நீ? சின்ன பொண்ணுல பார்த்தது சிரிக்கிறீங்க. நீங்களும் அவங்கள சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க. நம்ஜுனாவோட சிஸ்டர் தான் அவங்க. சின்ன வயசுல பார்த்தது உங்க ஏரியா தானே நம்ஜுனா? ஸோ அப்போ பார்த்தது மேரேஜ் ஆக்கி அவங்க தனியா வந்திருக்காங்க. இப்போதான் புரியுது. அமைதியா போய் நீங்களும் சோஃபால உட்கார அவங்க உங்களை பார்த்து எப்படி இவனெல்லாம் நம்பி நீ எப்படி லவ் பண்ண அப்படி கேட்குறாங்க. ஷாக்கா நீங்க நம்ஜுனாவை பார்க்க, ஐயா அக்கா உங்ககிட்ட என்ன பேசணும்னு கூட்டிட்டு வந்தா நீ என்ன இன்னும் பேசிட்டு இருக்க? இல்லை அப்படியே சொல்லிட்டு உங்களை பார்த்தா அவன் லிவிங்லலாம் இருந்திருக்கான். உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுமா நீ அவனை லவ் பண்ற? அகேன் நீங்க நம்ஜுனாவை தான் பாக்குறீங்க. அக்கா அவளுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லிட்டேன். சின்ன பொண்ணுக்கு அண்ணக்க பேசிட்டு இருக்க. இல்லடா, எல்லாம் அவள்கிட்ட கிளியரா சொல்லணும்ல. நான் பேசிக்கிறேன், நீ பேர சாப்பாடு வாங்கிட்டு போ அப்படியே சொல்லி நம்ஜுனாவை அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்க என்கிட்ட நிறைய பேசிட்டு இருக்காங்க. என்கிட்ட சண்டையே போட மாட்டான். 2 நாளா உனக்காக என்கிட்ட சண்டை போட்டுட்டான். ஷாக்கா இருக்கு. எனக்காகவா? நான் எதுவும் பண்ணல. இல்ல, அவன் எனக்கு தெரியும் நிறைய பொண்ணு லவ் பண்ணியிருக்கான், லிவிங்லலாம் இருந்திருக்கான்னு. பட் யாரையும் இது வரைக்கும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் நினைச்சதே இல்லை. உன்னை கூட்டிட்டு வந்திருக்கான். உன்னை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு என்கிட்ட 2 நாளா சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்ல, இப்போதான் தெரியுதா இவங்க கிட்டதான் சண்டை போட்டுட்டு பேசிட்டு இருந்திருக்கான்னு. நேத்து கூட செம்ம சண்டை அவனுக்கும் எனக்கும்னு. பட் நான் நம்பல. ஆனா இப்போ புரியுது நீ அவனை லவ் பண்றேன்னு. இப்படி பேசிட்டே இருக்க நம்ஜுனாவும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டான். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. கொஞ்ச நேரம் தான் அவன் கூட்டிட்டு வந்து, நீங்க வீட்டுக்கும் வந்தாச்சா? இப்போதான் புரியுது. நம்ஜுனா இங்க கூட்டிட்டு வந்திருக்குதான், உங்களை ரெடியாக சொல்லியிருக்கா. பட் அவங்க தான் வேணாம் அப்படி ஏதோ சொல்லியிருக்காங்க புள்ள, அதனால தான் சண்டை போட்டுருக்கான் அப்படின்னு இப்போ புரியுது. வீட்டில் இருக்கீங்க, இப்படி டேஸ் போகுது ரொம்ப ஸ்மூத்தா அப்படி போகுது. நம்ஜுனா கூட ஹாப்பியாக இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த லவ் யூ அப்படிங்கிற வேர்ட்ஸ் உங்ககிட்ட இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அவன் இப்போ வந்தாலும் உங்கள் கையை பிடிச்சிப்பான், ரொம்ப காமாக பேசுவான். அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் லவ் யூ அது மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் எப்பவும் போல் உங்கள் பாப்பா கூட விளையாடிட்டு இருக்கீங்க அண்ணா வீட்டில். இந்த டைம் நம்ஜுனாவோட பைக் சவுண்டு கேட்ட ஒன்று குஷி ஆயிடுச்சு. நம்ஜுனா வந்துட்டான் அப்படின்னு நீங்கள் அண்ணாவோட வீட்டில் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. நம்ஜுனா உள்ளே வரான். உள்ளே வரும்போதே கண்ணு உங்களை தான் தேடிதான். திரும்பி பார்த்தா நீங்கள் பாப்பா கூட உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து சிரிச்சுட்டே வந்து சோஃபாவில் உட்காடுறான். உங்கள் அண்ணாவும் எப்படியோ நார்மலாக அப்படி பேசிட்டு இருக்க, நம்ஜுனாக்கு கால் மேலே கால் வந்துட்டே இருக்க. அதை சைலண்டில் போட்டு ஓரமாக வைக்க நீங்கள் அதை நோட் பண்ணிட்டீங்க. யாரு அப்படிங்கிறத சைக்கிளே கேட்டால் இல்லடி ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை சமாளிக்கிறான்.
ஓகே ஆஃபீஸில் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக இருக்க. உங்கள் அண்ணா, டேய் நம்ஜுனா, உன் எக்ஸு நேற்று நைட்டு எனக்கு கால் பண்ணாடா அப்படியே சொல்ல பக்குன்னு ஆயிடுச்சு. திரும்பி நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்க்க நம்ஜுனா, டேய் வீட்டில் இருக்கோம், நம்ம வெளில போய் பேசலாம் வா அப்படி கூப்பிடுறான். இது உங்களுக்குமே கேட்குதா அண்ணா? எல்லாருக்குமே தெரியும். நீங்க பாரு, நீ அவகிட்ட இருந்து மூவ் ஆகியிருக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் அந்த அளவுக்கு அட்டாச் ஆயிட்ட. நிறைய பேர் லவ் பண்ற மாதிரி நீ வெளிட்ட சும்மா லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவ பின்னாடியா சுத்தின இல்ல. 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கீங்கடா லிவிங்ல. அப்படி இருக்கும் போதோ நார்மலான பொண்ணுகளையும் உன்னால மறக்க முடியாதா? இவ கூட நீ லிவிங்ல இருக்க, இவளை எப்படி நீ மறந்துருப்ப? நீங்க பாரு, எனக்கு அத்தனை வாட்டி நேற்று கால் பண்ணான். அவள்கிட்ட எப்படியாவது பேசி பேச்ச பாக்குற வழிய பாரு. அப்படி பேசிட்டு இருக்காங்க, கையெல்லாம் ஷேக் ஆகுது. 2 பேரையும் பார்க்க நம்ஜும், டே வாய மூடு வா வெளில போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ஜுனா அவங்க அண்ணா கையை பிடிச்சி இல்லுக்க, நீங்க வெளியே அப்பா இருக்காங்க, ஸோ வேண்டாம். இவங்க ஏதாவது பேச போக்கி அப்பா காதுல வேற ஏதாவது கேட்டு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கே தோணுது. நீங்க வெளியே வந்தாச்சு, அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க உங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்க ஒரு 10 நிமிஷம் நம்ஜனாவே உங்களுக்கு கால் பண்றான். ஹலோ, நீங்க பாரு, எதுவும் தப்பா நினைக்காதா, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரா. நீங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுடி. இல்லை, அவங்க ஏன் கால் பண்ணாங்க? அது பயன் ப்ளீஸ் ஒன்றுமே மட்டும் சொல்லுங்களேன். பயனுங்க பாரு, அது வேண்டாம், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணாங்க? அது பயன், அவளுக்கு எனக்கு பர்த்டேடி. அமைதியாக இருக்கா, நீங்களும் சைலண்டாக இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணாங்களா? இல்லை, இன்னைக்கு தான் நான் அவளுக்கு ப்ரப்போசேட் பண்ணேன், இவ்வளோதான். கை கல்ல உங்களுக்கு விட விடன்னு வர. இங்கே பாரு, நேற்று நொய் நொய் நொயின்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. நான் அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், அவள்கிட்ட பேசலாம் இல்லை, டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். நான் கம்மிட் ஆகிட்டேன், அப்போ சிங்கிளாக இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, அதோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு சென்ட் பண்ணுறான். ஓகே பாடி, படித்து பாரு அப்படி அனுப்ப. படித்து பார்க்குறீங்க, எல்லாம் ஓகேவா? அப்படி இருந்தா அந்த பொண்ணு நம்பரை இன்னும் பொண்டாட்டி அப்படிங்கிற சேவ்ல தான் இருக்கு. அமைதியா அதையே பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க கண்ணு தண்ணி வந்துட்டு இருக்கு. அப்போ இன்னும் அந்த பொண்ணு அவங்க மனசுல இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள இருக்கு. அவன் கால் பண்ணி, டெக்ஸ்ட் பார்த்தியா, இதுக்கப்புறமும் எதுக்குடி நீ சைலண்டா இருக்க அப்படி உங்ககிட்ட பேசிட்டே இருக்கான். அவனுக்கு செகண்ட் லைன் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு யாரு அகைன் கால் பண்றது? செகண்ட் லைன்ல இருக்கிறது ஒன், ப்ளீஸ் சொல்லுங்க. அதை விட நீ டெக்ஸ்ட் பார்த்தியா இல்லையா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். என் எக்ஸ் இருக்காடி, செகண்ட் லைனில் வந்துட்டே இருக்கா. அவ்வளோதான், ஒரு மாதிரியாகவே இருக்கு. இவங்க பிரேக்கப் பண்ணியாச்சு, அகைன் அகைன் எதுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள், நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், நீங்கள் கேட்பீங்களா? சொல்லுடி, என்னடி பண்ணணும்? நான் லைன்லேயே இருக்கேன், அவங்க கால் அட்டன் பண்ணி நீங்கள் பேசுங்க, நான் மியூட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அவங்க கால் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். என்ன விளாடுறியா? நான் அதை சொல்கிறேன்ல, அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு நான் கேட்கணும். நான் லைனில் இருக்கேன், ப்ளீஸ் அட்டன் பண்ணி கால் போடுங்க. அவ என்ன பேச போறான்னு எனக்கே தெரியும்டி, நீ எதுக்கு கேட்க போற? இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், இதை மட்டும் பாரு. கத்த வரும்போது நீங்க அது என்ன, நீங்க சொல்றதுன்னு தான் நான் கேட்கணுமா? ஏன் நான் சொல்றது நீங்க கேட்க கூடாதா?
பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. இன்னும் உங்க நம்பரை பொண்டாட்டின்னு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாமே நீங்க சொல்றது தான் கேட்கணுமா? இந்த ஒரு வாட்டி நாங்க சொல்றது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்க கத்திட்டு இருக்க கால் போடுற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குதோ, சைலண்ட் ஆயிட்டீங்க. பிகாஸ் நீங்க கத்துறீங்க. கோவம் வந்துருச்சுன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவ ஹோல்ட் பண்ணிட்டான். அமைதியா மியூட் போட்டு சைலண்டா இருக்க. ஆப்போசிட்ல அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீங்க இங்க சைலண்டா கேட்டுட்டு இருக்க. ஹலோ நம்ஜுனா, ஏண்டா உனக்கு கால் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? என்னாச்சு? எதுக்கு இப்ப நொயின்னு கால் பண்ணிட்டு இருக்க? நொயின்னு கால் பண்றேனா? இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டியா? இங்க பாரு, அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். நேற்று நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, நான் கமிட் ஆயிட்டேன்னு. யாரடா நம்ம சொல்ற? இங்க பாரு, நீ என் கூட எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாரு, அதெல்லாம் அப்போ இப்போ கிடையாது, புரியுதா? அப்போ இப்போல்லாம் கிடையாது. எப்போ இருந்தாலும் நீ எனக்கு தான். வாயை மூடு. இங்க பாரு, உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. அவ கூட தான் பேசிட்டு இருந்தேன். இப்போதான் நீ கால் பண்ணியிருக்க. அவ கூட செகண்ட் லைன்ல தான் இருந்துட்டு இருக்கா. சொல்றது கேளு, உன்கிட்ட இருந்து நான் மூவ் ஆயிட்டேன், புரியுதா? அப்படி நம்ஜுனா பேசிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சைலண்ட் ஆயிட்டா. கேக்குதா இல்லையா? எதுக்கு இப்படி சைலண்டா இருக்க? புரியுதா? நான் அவ கூட கமிட் ஆயிட்டேன். ஓ, கமிட் ஆயிட்டியாடா? நான் மறந்துட்டேன். அமைதியா இருக்கா. ஓகே, உன் பாஸ்ட்டை பத்தி எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்லிட்டியா? எல்லாம் அவளுக்கு தெரியும், சொல்லியாச்சா? ஓகே, நம்ம 2 பேரும் லிவிங்ல இருந்தது கூட சொல்லிட்டியா? வாய மூடு, அவ சின்ன பொண்ணு. இதுக்கப்புறம் எதுவும் பேசாதா, அவளுக்கு கேட்டுட்டு தான் இருக்கும். என்னடா லவ் பண்றேன்னு சொல்ற? சின்ன பொண்ணா? புரியல எனக்கு. யாரோ லைன்ல இருக்கீங்கல்ல, உங்களுக்கு கேக்குதா? இவன் பொய் சொல்றான். என்கிட்ட இருந்து மூவ் ஆகவே இல்லை அப்படின்னு அவ சொல்றா. உங்களுக்கு உங்க 2 பேரும் பேசிக்கிறது கேக்குது நல்லா. நீங்க சைலண்டா கேட்டுட்டு இருக்க. சரி நம்ஜுனா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இதுக்கு மட்டும் நீ ஆனஸ்டா ஆன்சர் பண்ண போதும். அப்படி சொல்றா. நீங்க அத உன்னிப்பா கேட்க. அவ என்கிட்ட இருந்து நீ மூவ் ஆயிட்டியாடா அப்படின்னு கேட்க அமைதியா இருக்கான். சொல்லு நம்ஜுனா, இதை நீ என்ன பார்த்து, என் கண்ணை பார்த்து உன்னை விட்டு மூவ் ஆயிட்டேன்னு நீ சொல்லுவியா? அப்படி கேட்க நம்ஜுனா கிட்ட இருந்து வேர்டே இல்லை. உங்க மனசுக்குள்ள ஏன் சைலண்டா இருக்கீங்க? பேசுங்க, மூவ் ஆயிட்டேன்னு சொல்லுங்களேன், ப்ளீஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள ஓட. கட்டிசி வரைக்கும் நம்ஜுனா கிட்ட இருந்து இந்த வேர்ட் வெளில வரவே இல்லை. 3ஆவதா யாரோ ஒருத்தங்க இருந்தீங்கல்ல, ஓ உங்களுக்கு இது நல்லா கேட்டிருக்கும் நினைக்கிறேன். அவன் இன்னுமே என்னதான் நினைச்சிட்டு இருக்கான். அப்படி அவ சொல்ல, இப்ப மட்டும் நம்ஜுனா பேசுறான். இல்ல இல்ல இல்ல, இல்ல இல்ல, இங்க பாரு வயன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் அவகிட்ட எப்போ மூவ் ஆயிட்டான் அப்படி சொல்றான். இவ்வளவு நேரம் சொல்லாம இப்ப மட்டும் சொல்றானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேக்குது. அமைதியா நீங்க கேட்க, மூவ் ஆயிட்டியாடா? இப்போ ஒரு பைத்தியம் மாதிரி வளராது, அதை புரியுதா? ஓகே, எல்லாமே உனக்கு மறந்து போயிடுச்சா? ஃபோனை வை ஃபர்ஸ்ட். ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? டார்ச்சரா? ஏண்டா என் கூட இருக்கிறது தான் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு அவ உங்ககிட்ட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுதோ. அவ உங்ககிட்ட வர மாட்டான், உங்ககிட்ட முழுசா இருக்க மாட்டான். இன்னும் என்ன இன்னுமே மறக்கல. நாங்க சாதாரணமா லவ் மட்டும் பண்ணல, நாங்க லிவிங்ல இருந்திருக்கோம், புரியுதா? லிவிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? டி வாய மூடும், சின்ன பொண்ணு தானே சொல்லிட்டு இருக்க. நம்ஜம், என்ன மறந்துட்டியா? மறந்துட்டேன் டி. ஓ மறந்துட்ட? அப்போ நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தது, ஒன்னா படுத்ததோ எல்லாத்தையும் மறந்துட்டியாடா அப்படின்னு அவ பேச, இதுக்கப்புறம் உங்களால அதெல்லாம் கேட்கவே முடியாதோ. நீங்களே போனை கட் பண்ணிட்டீங்க.
நீங்கள் கட் பண்ண அடுத்த செகண்ட் நம்ஜுனாக்கு இது தெரிஞ்சிருச்சு இல்லையா? அவள் காலை கட் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறான். நீங்கள் நம்ஜுனா காலை கிட்டுக்கவே இல்லை. அவ்வளோ அழையாக வருது. தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு யார்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரியல. உங்கள் மனசுக்குள்ள நிறைய ஓடிட்டே இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அவர் அவர் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து மூவ் ஆகலைல்ல? ஆகலை. நம்ம தான் ஏதோ தப்பாக நினச்சி என்னென்னப்போ பண்ணி வச்சுருக்கோம். இதனால தான் நம்மக்கிட்ட அவர் லவ் சொல்லவே இல்லை. ஏன் என்ன லவ் பண்ணிட்டுருக்காரு? என்னை பார்த்தாரு, என் கையை பிடிச்சி ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணு மனசில் இருக்கும்போது எப்படி என்கிட்ட இப்படி இருக்க தோணுச்சு அவருக்கு? இப்படி உங்களுக்குள்ள நிறைய ஓடுதா? நீங்கள் அழுதுகிட்டே படுத்துட்ருக்கீங்க. ஓகேடா, எப்பவுமே எனக்கு 1 ஷாட் வரவே வராதா? பார்த்தீங்களா, 2 ஷாட்டாக போடலான்னு பார்த்தேன், எழுத்துட்டே வருதா. அடுத்த பாட்டில் முடிச்சிடுறேன். பாய்.